என்ன செய்வாங்க, பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறாங்க, சோம்பேறித்தனமாக நிற்கிறாங்கண்டா. இந்த சோம்பேறித்தனம் என்று சொல்லும் பொழுது குர்ஆன் சுன்னாவுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. நரகத்துக்கு போகிற தொழுகண்டா என்ன தெரியுமா? முதல்ல நபி வழி பிரகாரம் தொழுகாது. அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்பி தொழு என்று உத்தரவிட்டு தொழுமாறு நபி அவங்க சல்லு கமார் ஐத்து மூணி சல்லி, நான் எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் என்று அல்லாஹ் தாட தூதர் சொல்லியும் நபி வழி காட்டி தந்த பிரகாரம் தொழாதாக்கள் நிச்சயமாக நரகம் போவாங்க. எங்களை ஊர் சொன்ன, உலகம் சொல்ல, பெரியார் சொன்ன, அவர் சொன்ன, இவர் சொன்ன, அந்த இமான் சொன்ன, இந்த இமான் சொன்னு ஒரு தொழுவிட்டு போகிறாக்கள் மறுமையில் அவங்கள ரிசல்ட்டை கண்ணால் கண்டு கொள்ளுவாங்க. உலகத்தில் நாங்கள் கத்திக்கிட்டு நபிமார் சொல்லுங்கடா, நபி சொன்ன மாதிரி தொழுங்கடான்னு நாங்கள் கத்திக்கிட்டே இருப்போம். நாங்கள் கத்துறத நீ விட மாட்டோம். ஆனால் நீங்கள் முடிவு காணுவீங்க எப்போ தெரியுமா? நீங்கள்லாம் செஞ்சுட்டு மறுமையில் கூலி வாங்க போவீங்க அல்லாஹ்கிட்ட. அப்போ கேட்பான் அல்லாஹ், டே நான் ஒரு நபி அனுப்பி இப்படி தொழு, இப்படி சுவிதி செய், இப்படி ஓதன்னு சொல்லக்கூடாது, நீ என்ன உண்ட விருப்பத்துக்கு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்னு கேட்பானா இல்லையா? அல்லாஹ் விரும்புகிற மாதிரி தொழணுமெண்டா அல்லாட நபி காட்டுற மாதிரி தொழணும். அல்லாஹ் ஒரு உதாரணமாக என்ன விருந்துக்கு கூப்பிட்றீங்க, என்ன விருந்துக்கு கூப்பிட்றீங்க, நான் உங்களோட விட்ட வாரன், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக இறைச்சி கொழுப்பு எல்லாம் ஆக்கி வச்சு குமிச்சு போட்டு தின்னுங்க மௌலவியண்டா, இன்னைக்கு சீனி இருக்கி எனக்கு கொழுப்பு இருக்குது ஆகாது ரெண்டு அநியாயமாக போச்சே, இவ்வளோ வீணாக போச்சே என்ன நான் சொல்லிடுவேன். அதோட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அநியாயம் உங்களுக்கு என்ன செய்ய பிடிச்சி தெரியாமல் போச்சே, எங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குமே எங்களுக்கு தெரியாமல் போச்சு, தெரிஞ்சுதான் நாங்கள் செஞ்சிருப்போமே, நல்ல சாப்பாடு தந்திருப்போமே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு தந்திருப்போமே நீங்கள் சொல்லுவீங்க. மனுஷன் கூட அப்படி சொல்லுவான், சொல்ல வைக்கப்படுவான், என்ன வேணும்னு கேட்க வைக்கப்படுவான். அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான். அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீ இப்படித்தான் தொழணும், இப்படி தொழுவிட்டு வந்தால் தான் நான் அதை ஏற்றுக்கு வரேன் அல்லாஹ் சொல்லியிருக்கான். நம்மளே செப்பரான் தொழுட்டு போகலாமா? மார்க்கத்தில் தொழுகிறதுக்கு 7 உறுப்பு சஜதாக்கப்படணும். இந்த நெத்தி போடணும், உள்ளங்கை 2 போடணும், முழங்கால் 2 போடணும், பாதம் 2 போடணும். அது என்ன 7 உறுப்பு படுகிற எல்லாம் படட்டுமேட்டு அல்லாஹ் தக்பீரை கழிப்பட குப்பரப்படுத்துறா சரி சுஜிதாகுமா? இது நான் கேட்க குப்பரப்படுத்தா எல்லாம் படுமே, இந்த கை முழுதும் படும், பவுரு முள்ளா படும், எல்லாம் படுமே. அப்போ எந்த இஷ்ட பிரகாரம் எந்த விருப்பத்தின் பிரகாரம் நான் அமல் செய்யலாது. அல்லாஹ் ஒரு நபி அனுப்பி இப்படி நீ தொழணும் பண்ணி சொல்லி தந்திருக்கக்குள்ள நம்மள இஷ்ட பிரகாரம் குனிய வேண்டிய இடத்த குனியாமல், தாமதிக்க வேண்டிய இடத்த தாமதிக்காமல், ஓத வேண்டிய இடத்த ஓதாமல், இதெல்லாம் செஞ்சு நம்மளோட விருப்ப பிரகாரம் நீயத்தை நாம் சொல்லி தொழுதமெண்டா இது அல்லாஹ் ஏற்றுக்குவானா? மரமேல தூக்கி முகத்தில் வீச மாட்டானா? அதுக்காகத்தான் அதிக பிரசங்கித்தனம் மார்க்கத்தில் அல்லாஹ்க்கே படித்து கொடுக்குற வேலைக்கு போனதால தான் இந்த தொழுகையாளிகளுக்கு நரகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானிக்கிறான்.